வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து திருப்ப ஒரு வீடியோவில் அவங்க வந்து திரும்ப மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம டிலைட் மிக்ஸில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயனை பற்றி ஒரு ஒரு விஷயம் பேச போகிறோம். கோலிவுட்டில் இப்போ வந்து ஒரு ஒரு கொழுந்து விட்டு எரியிற மாதிரி ஒரு நெருப்பாக வந்து போயிட்டுருக்கு. இது இன்னும் அந்தளவுக்கு யாருக்கும் அதிகமாக வந்து ரீச் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இது ரூமர்ஸ் மாதிரி இருந்தாலும் இது ஆல்மோஸ்ட் இதுதான் உண்மைங்கிறாங்க. அதாவது என்னென்னா, சிவகார்த்திகேயன் அவரோட 24th படம், அதாவது இப்போ வந்து ஏர் முருகதாஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, SK23. ஓகேங்களா? ஏர் முருகதாஸ் படத்தை முடித்த உடனே சைமல்டேனியஸாக வந்து இவருக்கு சிபி சக்கரவர்த்தி இந்த டான் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அந்த படமும் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தையெல்லாம் போய் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜில் இருந்தது. ஸோ இந்த டைமில் தான் சிவகார்த்திகேயன் வந்து இப்போ ஆல்ரெடி SK25 சுதா கங்கோரா படத்தில் வந்து ஒரு படம் கமிட்டாக இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதெல்லாமே பராசக்தின்னு சொல்லிட்டு இப்போ டீசர் கூட வந்துச்சு. டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூசிங்கில் ரொம்ப பெருசாக வந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் படமும் பெரிய படம். ஸோ இப்போ என்னென்னா, இந்த சிவசக்தி படத்தில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கெட்டப் இருக்குது, பராசக்தி படத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கெட்டப் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு விதமான பேச்சுவார்த்தையில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா, இல்லை வந்து ஆக்சுவலி டைரக்டருக்கும் அதாவது சிபி சக்கரவர்த்தியோட நடவடிக்கையில் வந்து சிவகார்த்திகேயன் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. அதனால் இந்த ப்ராஜெக்டே வேண்டாம், எனக்கு இந்த டைரக்டரே வேண்டாம், இந்த டைரக்டரை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்கே சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி என்னன்னா, டான் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு சிபி சக்கரவர்த்தி. அவரோட ஃபஸ்ட்டு படம் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு படம் வந்து டான் வந்து சிபி சக்கரவர்த்தி ஃபஸ்ட் படம்னு சொல்லிட்டு அட்லியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வருது. சேம் ஈக்குவல் ஆல்மோஸ்ட் இந்த க்ரௌட் அப்பியரன்ஸு, இந்த படத்தோட மேக்கிங் எல்லாம் பார்க்குறப்ப அந்த அட்லி அவரோட சாயல் இருக்குது படத்தில். ஓகேங்களா? நல்லா மீன்ஸ் பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்த ஒரு விஷயத்தை வந்து நல்லா பிரம்மாண்டமாக கொடுக்குற விஷயத்தில் சிபி சக்கரவர்த்தி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எமோஷனலாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டு சாங் மேக்கிங் வந்து நல்லா பண்ணியிருந்தார். நல்ல ஆள். ஸோ அவருக்கு அடுத்த படம் ரஜினிகாந்த் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சிது அவங்களுக்கு. ஆஃபீஸும் போட்டாங்க. பட் ஆனால் உங்களுக்கே தெரியும், அது வந்து ரஜினிகாந்த் வந்து நம்ம சிபி சக்கரவர்த்தியோட நடவடிக்கையிலேருந்து பிடிக்காம அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து மூவ் ஆகிட்டார். மீன்ஸ் சிபி சக்கரவர்த்தி தூக்கிட்டு தான் நம்ம இவர் டிஜே ஞானவேல் போட்டு வேட்டைன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. இல்லாட்டி அந்த படம், அந்த வேட்டைங்கிற அந்த கேப்பில் வந்து இவர் தான் சிபி சக்கரவர்த்தி தான் ஒரு படமாக பண்ண வேண்டியது. ஸோ இப்போ அந்த ஸ்டோரி தான் சிவகார்த்திகேயன் சொன்னாரா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஒரு படம் நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து தெலுங்கில் ஒரு 2-3 படம் சொன்னார், 2-3 ஹீரோ கதை சொன்னார். அங்கே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கமிட் ஆனார். அங்கேயும் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆகி இவருக்கு வந்து டேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ஹிட் வெயிட்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகி ஒரு கைண்ட் ஆஃப் அப்செட்டில் இருக்கப்போ தான் திருப்பி சிவகார்த்திகேயன் சொன்னார், ஓகே நாம் ஒரு படம் பண்ணுறோம், திருப்பி அதே ஒரு நல்ல பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஷன் ஸ்டுடியோஸ் அவருக்கு ஒரு படம் பண்ணுறதா சொல்லிட்டு படம் வந்து ஸ்டார்ட் பண்ணாமே பேச்சுவார்த்தைலாம் போய் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் தான் அகெயின் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து ஒரு கருத்து மோதல். இப்போ வந்து அவர் வந்து டோட்டலாக அங்கேருந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், இப்போ அந்த SK24க்கு வந்து ஆல்ரெடி அந்த பேஷன் ஸ்டுடியோக்கு படம் பண்ண ஒரு டைரக்டர் அகமது, உங்களுக்கு தெரியும், எண்டென்றும் புன்னகை அண்டு நம்ம வாமனன், இந்த படம்லாம் பண்ண ஒரு நல்ல டைரக்டர் தான் அவர். அவர் கூட ரீசெண்டாக வந்து ஒரு ட்ராப் படம் பண்ணியிருக்காரு. ஜெயமரை வச்சு ஜனகணமனன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆரம்பித்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தால் வந்து படம் பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக இல்லை என்னன்னு தெரியல. கரெக்டாக அவங்க ஆரம்பிச்ச டைமில் தான் லாக்டவுன் அந்த இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த படம் ரொம்ப பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் இறைவன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. பட் அந்த படம் சரியாக போகலை. ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ அந்த டைரக்டர்கிட்ட வந்து நான் பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கூட ஒரு மீட்டிங் உட்கார வச்சு நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணதாகவும், சிவகார்த்திகேயன் அந்த கதை பிடிச்சி போய் இப்போ அந்த படம் தான் ஆல்மோஸ்ட் SK24 இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து SK24 வந்து மீன்ஸ் சிபி சக்கரவர்த்தி டோட்டலாக விலகிட்டாரா, இவன் நம்ம அகமது தான் கமிட்டாக இருக்காராங்கிறத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அன்டில் தென் இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்த ஃபிலிம் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. மேற்கொண்டு நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய கொடுக்கலாம். நீங்களும் இந்த வெப்சைட்லேயோ நம்ம ஃபேஸ்புக்லேயோ இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு காண கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.